நம்மை அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடர அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர் வள்ளுவம், வள்ளுவ நிர்வாகம். இன்றைய வகுப்பு 237வது வகுப்பு. எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். இந்த உலகத்தை அறவழியை நிலைநிறுத்துவதற்காக தெளிவுபட அறத்தை வகுத்துச் சொன்னவராகிய வள்ளுவர் கடவுளார் திருவடிகளை மனதமத்தில் வணங்கி போற்றுகின்றேன். வள்ளுவருடைய ஆழம் மிகுந்த உரைகளுக்கு, குறள்களுக்கு நுட்பமான உரை செய்து நமக்கு வள்ளுவனறிய அறிந்து கொள்ள வழிகாட்டுபவராகிய பரிமேலழகர் திருவடிகளுக்கு நம் அனைவரது போற்றுதலும் உரித்தாகட்டும். இந்நூல்களிலே விருப்பையும் ஆர்வத்தையும் உண்டாக்கி தந்த குருநாதர்கள் திருவடிகளை உச்சியில் சூட்டி உவப்பெய்துகின்றேன். இன்றைய இந்த வகுப்பினை நீண்ட காலமாக தொடர்ந்து ஒழுங்குபட நடத்தி வருகிற இடையோர்க்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இன்றைய வகுப்பினை நாம் நல்லூரில் இருந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். யாழ்ப்பாணத்தின் நல்லூர் கோயிலில் இருந்து இன்றைய வகுப்பு நடத்தப்படுகிறது. நல்லூர் கோயிலினுடைய தேர் திருவிழா இன்றைய திருவிழா. என்னுடைய புலம்புதல்வர்கள் எல்லாம் வழிபட்ட ஆலயம் இந்த ஆலயம். என்னுடைய தந்தையினுடைய தந்தை காலம் வரை எனக்கு தெரிய இந்த கோயிலை தம்முடைய குலதெய்வமாக கொண்டு வழிபட்டு வந்திருக்கிறார்கள். அதனால் உடல்நிலை பெரிய அளவிலே எனக்கு ஒத்துழைக்காவிட்டாலும் அந்த தேர் திருவிழாவை பார்க்க வேண்டும் என்பதற்காக இங்கே வரை தந்திருக்கிறேன். ஆகவே எனக்கு அங்குள்ள வசதிகள் இல்லை, ஆனாலும் இன்றைய வகுப்பை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்பதற்காக இன்றைய வகுப்புக்குள்ளே நான் நுழைய நினைக்கிறேன். வள்ளுவ பெருந்தகை தன்னுடைய நூலை 3 பெரும் பிரிவுகளாக பிரித்துக் கொண்டார். அறம், பொருள், இன்பம் என்று அந்த 3 பெரும் பிரிவுகளையும் அவர் வகுத்திருக்கிறார். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என அந்த முப்பால்களும் பெயர் கொண்டு அமைந்திருக்கின்றன. அந்த முப்பால்களிலே வீடு என்பது ஏன் விடப்பட்டது என்பதை பலதரமாக சொல்லியிருக்கேன். வீடு என்பது சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்து என்பதனால் அதனை குறிப்பால் சொல்லலாமே தவிர நேரடியான இலக்கணமாக சொல்ல முடியாது என கருதி அதனை துறவரவியலுக்குள்ளே அடக்கிவிட்டு திருவள்ளுவர் முப்பால்களையாக இதை நமக்கு வெளிப்பட எடுத்து காட்டுகிறார். அதிலே அறம் என்பது இல்லறம், துறவரம் என 2 கூறுகளாக பிரிக்கப்படுகிறது. அது அந்த அறத்துப்பால் என்கின்ற அந்த பகுதிக்குள்ளே இயல்களாக 4 இயல்களை அமைத்துக் கொள்கிறார். முதல் இயல் பாயிரவியல் என்று சொல்லப்படுகிறது. 1000 முகத்தால் அமைந்ததாயினும் பாயிரம் இல்லது பணுவல் அன்று என்று இலக்கண சூத்திரக்காரர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய பாகங்களை கொண்ட நூலாக இருந்தாலும் பாயிரம் இல்லாவிட்டால் அந்த நூலை ஒரு நூலாக ஏற்க மாட்டார்கள் என்பது அந்த சூத்திரத்தினுடைய பொருள். பாயிரத்தினுடைய நோக்கம் என்ன என்று கேட்டால், நூல் என்ன சொல்கிறது என்பதை முன்னமே குறிப்பாலே நமக்கு உணர்த்துவதுதான் பாயிரத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. எந்த நூல் எனக்கு தேவை என்று தெரிந்து படிக்க வேண்டிய அவசியம் மானுடருக்கு இருக்கிறது. சில நாள் பல்வினை சிற்றறிவுடையார்க்கு என்று சொல்வார்கள். எல்லா நூல்களையும் நாம் படிக்க முடியாது, கற்க வேண்டிய தேவையும் இல்லை என்கின்ற உண்மை இருக்கிற பொழுது என்னுடைய அறிவு எந்த துறையை நாடி நிற்கிறதோ அந்த துறை சார்ந்த நூலை படிக்க வேண்டும். ஆகவே ஒவ்வொரு நூலையும் முழுதாக படித்துவிட்டு இது எனக்கு பொருத்தமானதல்ல என்று ஒதுக்கி வைப்பது என்பது கால விரயத்தை உண்டாக்கிவிடும் என்பதனாலே பாயிரம் என்ற ஒன்றை அமைத்து
அதை படிக்கிற பொழுது இந்த நூல் என்ன சொல்ல போகிறது என்று தெரிந்து கொள்ள முடியும் பாயிரத்தை படித்தால். ஆகவே இந்த நூல் நமக்கு உரியதா தேவையற்றதா என்று தெரிந்து நாம் அதை நீக்கிவிடலாம் என்பதற்காகத்தான் பாயிரம் என்ற ஒரு பகுதியை அமைத்திருக்கிறார்கள். பாயிரத்துக்கு முன்னுரை, முகவுரை, தந்துரை, அணிந்துரை போன்ற பல பெயர்கள் இருக்கிறதாக இலக்கண நூல்கள் சொல்லுகின்றன. ஆகவே பாயிரம் என்பது நூலினுடைய முழுமையை உணர்த்துவதாக, அதனுடைய சாராம்சத்தை நமக்கு எடுத்து காட்டுவதாக அமைய வேண்டும் என்பது பொது விதி. அந்த விதியின்படி திருவள்ளுவர் பாயிரம் செய்கிறார். அதற்கு முன்பாக பரிமேலழகர் உரைப்பாயிரம் என்று ஒரு பாயிரம் செய்து காட்டுகிறார். அது பாயிரங்களுக்கான இலக்கணமாக அமைகிற பாயிரங்கள். திருவள்ளுவர் தன்னுடைய பாயிரவியலிலே கடவுளை சொல்லி, இயற்கையை சொல்லி, இயற்கைக்குள்ளே அமைந்திருக்கிற ரகசியங்களை எடுத்துரைக்கிற முனிவர்களுடைய தகுதிகளை சொல்லி, முற்றம் துறந்த முனிவர்களுடைய தகுதிகளை சொல்லி, அதற்கு பிறகு அறத்தினுடைய வலிமையை சொல்லி மேலே நமக்கு நூல்களை நகர்த்த உதவுகிறது. அப்படியானால் இதிலே பொருட்பால் காமத்துப்பால் பற்றிய விவரம் இந்த பாயிரவியலிலே இல்லையே என்று நமக்குள்ளே ஒரு கேள்வி பிறக்கும். பாயிரவியல் என்பது நூலினுடைய முழுமையை உணர்த்த வேண்டும் என்றால் இங்கே அறம் பற்றிய செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு பாயிரவியலை தொடங்குகிறாரே, அப்படி எப்படி தொடங்கலாம் என்று கேட்டால், அறத்துக்குள்ளேயே பொருளும் காமமும் அடங்கி விடுகின்றன. இல்லறவியல் என்ற பகுதிக்குள்ளே அறத்தை 2 கூறுகளாக பிரிக்கிறோம், இல்லறம் துறவறம் என்று. இல்லறம் என்பது ஒருவன் தன் மனைவியோடு சேர்ந்து குழந்தைகளை பெற்று அன்பு உண்டாகி அந்த அன்பை சமூகம் அளவிலே விரித்து செல்கிறது தான் இல்லறம் என்று நாம் முன்னமே படித்திருக்கிறோம். ஆகவே இல்லறம் நடத்துகிறவர்களுக்கு இல்லற தர்மங்களை செய்வதற்கு பொருள் வேண்டும், இல்லறம் சோர்வுறாமல் இருப்பதற்கு காமம் வேண்டும். ஆகவே இல்லற பகுதிக்குள்ளேயே பொருளும் காமமும் வந்துவிட்டபடியால் இந்த பாயிரம் முழுமை பெற்ற ஒரு பாயிரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 4 அதிகாரங்களுக்கு கூடாக நமக்கு பாயிரவியலை உரைத்துவிட்டு அதற்கு பிறகு இல்லறவியல் சொல்கிறார். ஒரு கணவன் மனைவி அன்புண்டாகி அது விரிந்து சமூகத்தினுடைய எல்லை வரை செல்வது, ஒப்புரவு ஈகை வரை செல்வது என்ற அளவிலே, அதனாலே புகழ் உண்டாவது, அந்த ஈகை ஒப்புரவை செய்ய புகழ் உண்டாகும் என்ற அளவிலே இல்லறவியல் முடிந்து போகிறது. அதற்கு பிறகு துறவரவியலை ஆரம்பிக்கிறார். துறவரவியலிலே இல்லறத்தினுடைய நிறைவிலிருந்து துறவரம் ஆரம்பமாகிறது. அன்பு முதிர்ச்சி பெற்ற ஒருவன் அது பிறகு அந்த அன்பு அருளாக பெறுகிறான். அருளாக பெறுவது என்றால் தனக்கு தெரிந்தவர்கள் மேலே அன்பு செலுத்தி கொண்டிருந்த அவன் அதுக்கு பிறகு யாரென்று தெரியாத எல்லா உயிர்கள் மேலும் அன்பு செலுத்த தொடங்குகிற அந்த தகுதி பெறுகிற பொழுது அருளுடைமை பிறக்கிறது. அந்த அருளுடைமையிலே இருந்து துறவரவியல் ஆரம்பமாகிறது. துறவரவியல் அதிகாரங்களை 2 கூறுகளாக பிரிக்கிறார்கள். விரதம், ஞானம் என்று பிரிக்கிறார்கள். விரதம் என்பது துறவரம் நோக்கி நம்மை தயார்படுத்த துணை செய்கிற பகுதி. அது புலால் மறுத்தலிலே தொடங்கி கொல்லாமை வரையும் சில அதிகாரங்களை சொல்லி அந்த அதிகாரங்களுக்குள்ளே இருப்பதாகிய முக்கியமாக விரதத்தன்மையை விளங்கப்படுத்துகிறார். தன் உணவுக்காக அல்லது தன் விருப்புக்காக ஒரு உயிரை கொல்லக்கூடாது என்ற அளவிலே துறவரவியலினுடைய முதல் அதிகாரம் புலால் மறுத்தல் என்பதிலே இருந்து தொடங்குகிறது. பிறகு தன் உணவுக்காக மட்டுமன்றி எந்த காரணத்துக்காகவும் ஒரு உயிரை கொள்ளாமல் இருப்பது என்ற அளவிலே கொல்லாமை வரையும் வந்து இடையிலே சில அதிகாரங்களை சொல்லி, இவ்வளவு மட்டுமல்லாமல் இன்னும் பல விரதங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற உண்மையையும் உணர்த்தி விரதம் என்ற பகுதி முடிகிறது. இப்படியான விரதங்களை கடைபிடிக்க அந்த விரதங்களினாலே ஏற்படுகிற ஞானம் என்ற பகுதி, ஞானத்தை வைத்து அடுத்த பகுதியை உரைக்கிறார். ஞானம் என்ற பகுதியிலே 4 அதிகாரங்கள் தான் இருக்கின்றன. ஒன்று நிலையாமை, அதுக்கு பிறகு துறவு, அதுக்கு பிறகு மெய்யுணர்தல், அதற்கு பிறகு அவாதத்தல் என்று 4 அதிகாரங்கள். திருக்குறளை சாராக பிழிந்து கொண்டு வந்தால் கடைசியாக நம் கைக்கு கிடைக்கக்கூடிய அந்த சாராம்சம்தான் இந்த 4 அதிகாரங்கள்.
அதாவது அறத்திலே இல்லறத்திலே மூழ்கி துறவரத்தை கடந்து வருகிற பொழுது அதிலே ஞானம் என்ற ஒரு ஞானம் உருவாகிறது. அந்த ஞானம் உருவானால் அதற்கான முதல் அடையாளம் இந்த உலகத்தினுடைய பொய்ப்பொருள்களிலே எல்லாம் பற்று அறுவது. அதுதான் நிலையாமை. நிலையாமை என்கின்ற அந்த உண்மை உணரப்படுகிற பொழுது பற்று அறுகிறது. பிறகு நிலையாமை காரணமாக துறவு உண்டாகிறது. துறவு உண்டான உடனே மெய்யுணரப்படுகிறது. மெய்யுணர்ந்த பிறகும் அவாறுத்தல் என்று ஒரு அதிகாரத்தை வைத்து நாம் எல்லாவற்றையும் துறந்த பிறகும், உண்மையாகவே துறந்த பிறகும் கூட முன் அனுபவித்த அனுபவங்கள் நம் உள்ளத்துக்குள்ளே விதைகளாக பதிவாகி கிடக்கும். அந்த சந்தர்ப்பம் வருகிற பொழுது அந்த விதைகள் முளைக்க பார்க்கும், எண்ணத்தளவில் முளைக்க பார்க்கும். அப்படி எண்ணத்தளவில் ஏற்படுகிற பற்றுக்கள் கூட நம் பிறவிக்கு காரணமாகிவிடும் என்றபடியால் அந்த எண்ணங்களை கூட அழித்து விட வேண்டும், விதைகளை கூட அழித்து விட வேண்டும் என்பதை சொல்வதற்காக அவாறுத்தல் என்ற அதிகாரத்தை வைத்து பிறவரவிகளை முடிக்கிறார். அதற்கு பிறகு ஒரு அதிகாரம் ஊழியல். விதிகளுக்காக சொல்லப்பட்ட குறள்கள் போக இது விதிவிலக்குகளுக்காக சொல்லப்படுகிற விளக்கமாக அமைகிறது. அந்த அளவிலே அறத்துப்பால் முடித்து போகிறது. அதற்கு பிறகு பொருட்பாலுக்குள்ளே நுழைகிறோம். பொருட்பால் என்பது இல்லறத்தினுடைய ஒரு கூறாக அமைவது என்று நான் முன்னமே உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இல்லறத்தினுடைய ஒரு கூறாக அமைகிற பொருள், அந்த பொருள் விருத்தி எப்படி ஆகும்? பொருள் என்றால் வெறும் பொருளை பற்றி பொருளின் பெருமை சொல்வதாக அல்லாமல் பொருள் உண்டாவதற்கு ஒரு நிர்வாக முறைமை வேண்டும். ஆகவே நிர்வாக முறைமையை சொல்வதன் மூலம் பொருட்பாலை விரிக்கிறார் திருவள்ளுவர். அந்த நிர்வாக முறைமை என்பது 3 கூறுகளாக பிரிக்கப்படுகிறது. அரசியல், அங்கவியல், ஒளிவியல் என்று 3 இயலாக பிரிக்கிறார். நிர்வாகத்திலே எப்பொழுதும் நிர்வாக தலைவன் முக்கியப்படுத்தப்படுகிறான். தலையில்லாத உடம்பிலே எல்லா அங்கங்கள் இருந்தாலும் கூட அந்த அங்கங்களாலே பிரயோஜனம் இல்லை என்பதை நாம் அறிவோம். அதுபோலத்தான் தலைவன் இல்லாத நிர்வாகத்திலே மிச்சம் எல்லாம் இருந்தாலும் கூட தலைவன் இல்லாத ஒரு நிர்வாகம் சிறக்க வாய்ப்பில்லை என்பதை உணர்ந்து கொண்டு அந்த தலைவனுக்குரிய முக்கியத்துவத்தை சொல்வதாக முதல் இயல் அமைக்கப்படுகிறது. அந்த இயலுக்கு அரசியல் என்று பெயர். அரசு என்பது தலைவனை குறிக்கின்ற சொல். அதனாலேதான் அந்த இயலிலே முதல் அதிகாரத்தை இறைமாட்சி என்ற பெயரோடு அமைக்கிறார். நாம் இறை என்ற சொல்லை கடவுளுக்கு குறிக்கிறோம். கடவுளுக்குடைய பெயரை எப்படி ஒரு அரசனுக்கு கொடுக்கலாம் அல்லது நிர்வாக தலைவனுக்கு கொடுக்கலாம் என்றால், கடவுளுடைய வேலை உலகத்தை பரிபாலிப்பது. அது நமக்கு தெரிந்த ஒரு விஷயம். இறைவன் தான் இந்த உலகத்தை பரிபாலிக்கிறான். அதுபோலவே ஒரு தலைவனும் தான் சார்ந்த நிர்வாகத்தை பரிபாலிக்கிற காரணத்தினாலே அவனுக்கும் இறை தொழில் செய்கிற கடமை இருப்பதனாலே அவனுக்கும் இறை என்ற பெயரை வைத்து இறைமாட்சி என்ற அந்த அதிகாரத்தினோடு அரசனுடைய மாட்சிகளை எடுத்துச் சொல்கிறார். அந்த இறைவனுடைய அரசனுடைய மாட்சிகளை சொல்கிற பொழுது அரசனுக்கு 6 அங்கங்கள் இருக்க வேண்டும். நிர்வாகம் நடத்துவதற்கு 6 அங்கங்கள் தேவை. அது படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என்று அந்த 6 அங்கங்களும் அவசியப்படுகின்றன என்று விரிவாக சொன்னவர். இந்த 6 அங்கங்களும் முழுமையாக இருந்தால்தான் ஒரு அரசன் அரசருள் ஏறாக கருதப்படுவான், சிங்கமாக கருதப்படுவான் என்று முன்னமே சொல்லிவிட்டபடியால் அரசனுக்குரிய அந்த அவன் நிர்வாகம் நடத்த வேண்டிய விவரங்களை எல்லாம் சொல்லி முடித்த பிறகு அங்கவியல் என்ற பகுதி வருகிறது. அங்கம் என்பது படைக்குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என்று முன்னமே நமக்கு சொல்லப்பட்டு விட்டது. அதிலே குறள் பாட்டோசை கருதி சொற்கள் போடப்பட்டிருந்தாலும் அதிலே முக்கியமாக அந்த வரிசை இல்லை. அதாவது படைக்குடி என்றால் படைதான் ஒரு அரசனுடைய அங்கங்களிலே முக்கியமானது என்று நாம் கருதி விடுவோம். அது பாட்டோசை கருதி அமைக்கப்பட்ட வரிசை. ஏனென்றால் தமிழர்கள் வரிசை பேணுவார்கள் என்று நாம் படித்திருக்கிறோம். வரிசை பேணுவதென்றால் முக்கியமானதை முதல் சொல்ல வேண்டும், அதை அடுத்தது சொல்ல வேண்டும், அடுத்ததை அடுத்து சொல்ல வேண்டும் என்று ஒரு வரிசை பேணுவது. அந்த வரிசையின்படி பார்த்தால் இந்த நாங்கள் முன்படித்த குறளிலே படைக்குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என்ற குறளிலே படைதான் இருக்கிறது, குடிதான் இருக்கிறது. ஆகவே
இவைதான் அங்கங்களிலே முக்கியமான அங்கங்களோ என்ற ஒரு ஐயப்பாடு எழும். அது பாட்டோசை கருதி அமைக்கப்பட்டதே அன்றி அங்கங்களுக்குள்ளே முக்கியமான அங்கம் அமைச்சு என்பதை நமக்கு உணர்த்துகிறார். ஏனென்றால் அமைச்சு என்ற பதவியை வகிக்கிறவன் கிட்டத்தட்ட அரசனுக்கு ஒப்பானவனாக கருதப்படுவான். ஏனென்றால் ஒரு நிர்வாகத்திலே இறுதி முடிவு என்பது மட்டும்தான் அரசனுக்கும் அமைச்சனுக்கும் உள்ள வித்தியாசம். மற்ற எல்லா விடயங்களிலேயும் அமைச்சனும் கலந்து கொள்வான் என்ற காரணத்தினாலே அங்கவியல் என்ற பகுதியிலே முதல் பகுதியாக அமைச்சை பற்றி சொல்லத் தொடங்குகிறார். 10 அதிகாரத்திலே சொல்லத் தொடங்குகிறார் என்று படித்தோம். ஒரு அமைச்சனுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் என்னென்ன என்று சொல்லுகிற பொழுது முதல் தகுதியாக சொல்வன்மையை சொன்னார். அந்த சொல்வன்மை என்பது ஒரு அமைச்சனுக்கு ஏன் தேவை என்று நான் முன்பும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். தன்னிடம் இருக்கிற ஆற்றலாளர்களை வெளிச்செல்ல விடாமல் பாதுகாக்கவும், வெளியில் இருக்கின்ற ஆற்றலாளர்களை தம்மிடம் ஈர்த்து கொள்ளவும் வேண்டியது ஒரு நிர்வாகத்தினுடைய பொறுப்பு. அந்த காரியத்தை செய்பவனாக அமைச்சன் இருக்கிற காரணத்தினால் வார்த்தைகளினுடைய நுட்பத்தாலே தான் இந்த காரியங்களை அவன் செய்ய வேண்டும். நம்மரசன் பெரியவன், இன்னும் பல வெற்றிகளை சந்திக்கப் போகிறான். நம்முடைய நாடு பெரும் நாடாக வரப்போகிறது. ஆகவே இங்கு இருப்பது என்பது நமக்கு ஒரு தகுதி என்பது போன்ற வார்த்தைகளை சொல்லி இருக்கிற ஆற்றலாளர்களை தம்மோடு வைத்துக் கொள்ள வேண்டும். வெளியிலே இருக்கிற அமைச்சர்களோடு ரகசிய தொடர்பு கொண்டு, நீங்கள் இருக்கிற நாடு பலமான நாடு இல்லை, உங்கள் அரசன் பலமானவன் அல்ல, இந்த நாடு சீக்கிரம் விழப்போகிறது, அப்படி வீழ்கிற பொழுது உங்கள் வாழ்வும் வீழ்ந்து போகும், ஆகவே நீங்கள் எங்கள் அரசனிடம் வந்துவிட்டால் எங்கள் அரசன் மேலும் வளரப்போகிறான், இப்பொழுதே வளர்ந்திருக்கிறான், இங்கிருந்தால்தான் உங்கள் வாழ்க்கை உறுதியாகும், உங்கள் குடும்பம் உயர்வு பெறும் என்பது போன்ற வார்த்தைகளை சொல்லி மயக்கி அங்குள்ளவர்களை இங்கிழுத்து விட வேண்டும். இதுதான் பொறுப்பாளினுடைய முதல் பகுதி தொடங்குகிறது. இது நீதிக்குட்படுமா அறத்துக்குட்படுமா என்ற ஐயம் பல பேருக்கு வந்து போய்கொண்டிருக்கிறது. நம் வகுப்பிலேயும் வந்திருக்கிறது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு நிர்வாக பகுதிக்குள்ளே வந்துவிட்டால் அறத்துப்பாலிலே சொல்லப்படுகிற அறங்கள் முதலறங்கள் என்றும், பொறுப்பாளிலே சொல்லப்படுகிற அறங்கள் சார்பறங்கள் என்றும் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிற காரணத்தினாலே இது ஒரு அரசன் தன்னை நம்பி இருக்கிறவர்களை காப்பாற்றுவதுதான் அவனுடைய முதல் அறமாகும். அதனாலேதான் இத்தகைய மாறுபாடுகளை கூட அறங்களாக நம் பெரியவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதனாலேதான் அமைச்சனுக்கு இப்படி தன் ஆற்றலாளர்களை தன்னோடு பாதுகாக்கவும் புற ஆற்றலாளர்களை ஈர்க்கவும் சொல்வன்மை அவசியம் என்றபடியால் தான் அமைச்சு என்ற பகுதிக்குள்ளே முதல் அதிகாரமாக சொல்வன்மை என்ற அதிகாரத்தை வைத்தார். அடுத்தது இரண்டாவது, இனி வினை செய்ய தொடங்க வேண்டும். வினை என்பதற்கு பொருட்பாலிலே போர் என்ற அர்த்தம் என்று நான் பெரும்பாலும் போர் என்ற அர்த்தம் என்று நான் முன்பே சொல்லி இருக்கிறேன். அப்போ ஒரு நிர்வாக போரை நடத்துகிறவன் தான் செய்ய போகிற நிர்வாகத்திலே ஒரு தூய்மைத்தன்மை இருக்கிறது என்று உணர வேண்டும். அமைச்சர் எல்லாமே வஞ்சகம் களவு என்று இருந்தால் அதிலே ஒரு ஈர்ப்பு வராது, நம்பிக்கை வராது, உறுதி வராது. ஆகவே தான் செய்கிற வினை தூய்மையான வினை என்று உணர வேண்டும் என்பதை சொல்வதற்காக வினை தூய்மை என்ற அதிகாரத்தை அடுத்து வைக்கிறார். அந்த தான் செய்கிற வினை தூய்மையான வினை என்று எண்ணம் வந்துவிட்டால் அதிலே உறுதி வரும். அதை சொல்வதற்காக வினை திட்பம் என்கின்ற அதிகாரத்தை வைக்கிறார். அதற்கு பிறகு வினை செயல் வகை என்ற அதிகாரம். இவ்வளவும் வந்த பிறகு ஒருவன் ஒரு வினையை செய்ய தொடங்குகிறான். இனி அவனுடைய வேலை தொடங்கலாம் என்ற அளவிலே அமைச்சனுடைய பாதையை வகுத்து விட்டு அதற்கு பிறகு தூது என்கின்ற அதிகாரத்தை வைக்கிறார். அதாவது ஒரு அரசன் தான் நினைத்திருக்கிற செய்தியினை எதிரரசனுக்கு சொல்ல வேண்டும். அப்படி சொல்வதற்காக ஒருவரை அனுப்பி வைப்பார்கள். அப்போதெல்லாம் தூதன் செல்ல வேண்டி இருந்தது. இப்பொழுதெல்லாம் இமெயிலோ அந்த வழியிலே நாங்கள் தூதனுப்பி விடுகிறோம்.
ஆகவே அரசன் நேராகவே தூது அனுப்பக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது, அப்பொழுது இல்லை. ஆகவே அரசன் தூது அனுப்ப வேண்டும். அப்படி தூது அனுப்புகிற பொழுது தூது இரண்டு வகைப்படுகிறது. அதிலே ஒரு வகை என்பது தான் சொன்ன செய்தியை போய் சொல்லிவிட்டு வர வேண்டும், அவ்வளவுதான். அந்த தூதனுடைய வேலை அவ்வளவுதான். அவன் ஓலை கொடுப்பார் என்று அவனையும் பிற்காலத்திலே வடமொழியாளர்கள் சேர்த்துக் கொள்கிறார்கள். அதாவது கொடுத்து விட்ட ஓலையை கொண்டு போய் கொடுத்து விட்டு வருவது, அவர்கள் ஏதாவது ஓலை இருந்தால் வாங்கி கொண்டு வருவது, ஒரு பியனுடைய வேலையை செய்வதாக சில தூதர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்படி இல்லாமல் ஒரு தூது கொண்டு போய் தூதோலை கொண்டு போன உடனே எதிராளி அரசன் அந்த தூதோலையை படித்து விட்டு அவனுக்கு ஐயங்கள் ஏற்பட்டால் இது எப்படி என்று கேள்வி கேட்கிற பொழுது அதற்கான பதில் அந்த தூதோலையிலே இருக்காது. ஆகவே தூது கொண்டு சென்ற தூதன் அரசன் கேட்கிற கேள்விகளுக்கு அரசனுடைய மனநிலை உணர்ந்து பதிலுரைக்க வேண்டும். தன்னரசன் இந்த கேள்வி வந்திருந்தால் என்ன பதில் சொல்வான் என்பதை தெரிந்து கொண்டு பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக அத்தகைய தூது செல்வதற்கு அமைச்சனே போக வேண்டி இருக்கிறது. அதனாலே அமைச்சனுடைய தொழில்களிலே முக்கியமான தொழில்களாக தூது அமைவதால் அந்த அதிகாரத்தை கொண்டு வந்து வைக்கிறார். அதாவது கூறியது கூறல், தான் வகுத்து கூறல் என தூது இருவகைப்படும் என்று பரிமேலழகர் சொல்லுகிறார். அந்த வகையிலே வகுத்து கூறுகிற தூது உரைப்பதற்கு அமைச்சனின் தேவை என்றபடியால் அமைச்சனுடைய அந்த பகுதியை தூது என்ற செய்தியை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லுகிறார். அரசனோடு அமைச்சன் நெருங்கி பழக வேண்டியவன் என்றால் அவனோடு எப்பொழுதும் இருக்க வேண்டியவன். ஆனால் அந்த தகுதியை எந்த அளவிலே ஒரு அமைச்சன் பயன்படுத்த வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகிறார். அதற்குத்தான் மன்னரை சேர்ந்தொழுகுதல் என்று ஒரு அதிகாரம். நுட்பமாக ஆராய்ந்தால் இத்தகைய அதிகாரங்கள் எல்லாம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். நாம் படிக்கிற பொழுதும் நான் அதை பற்றி சொல்லி இருக்கிறேன். மன்னனோடு எப்படி ஒரு அமைச்சன் பழக வேண்டும் என்றால் அகலாது அணுகாது தீக்காய்வார் போல பழக வேண்டும் என்கிறார் வள்ளுவர். அதாவது நெருப்பிலே நாம் சூடு காய்கிற பொழுது நெருப்பை விட்டு ரொம்ப தூரமும் போய்விடக்கூடாது. சூடு காய்கிறதுக்கு உதவுகிறது என்பதற்காக நெருப்புக்கு ரொம்ப கிட்டவும் போய்விடக்கூடாது. கிட்டே போனால் அது சுட்டுவிடும், தூரே போனால் அதனுடைய சூடை இழந்து போவோம். அதுபோலத்தான் ஒரு அரசனோடு பழகுகிற அமைச்சன் அரசனுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறேன் என்று அவனுடைய சுய வட்டத்துக்குள்ளே கால் வைத்து விடக்கூடாது. அதே நேரத்திலே ரொம்ப அரசனோடு நெருங்க போகாமல் இருப்பதுதான் நல்லது என்று ரொம்ப தூரம் பிரிந்தும் போய்விடக்கூடாது. இந்த எல்லையை வகுத்து கொண்டுதான் ஒரு அமைச்சன் செயல்பட வேண்டும் என்று சொல்வதற்காக மன்னரை சேர்ந்தொழுகுதல் என்ற அதிகாரத்தை வைத்து, மன்னரை சேர்ந்தொழுக வேண்டும் என்றால் எப்படி அவருடைய இயல்பறிந்து எவ்வளவு தூரத்துக்கு போகலாம் என்பதை எப்படி அறிந்து கொள்வது என்பதென்றால் அதற்கு குறிப்பறிதல் என்பது முக்கியமாக வருகிறது. குறிப்பறிதல் என்றால் ஒருவர் வாய்விட்டு ஒரு செய்தியை சொல்லாமல் இருக்க அவர் என்ன நினைக்கிறார் என்பதை அறிந்து கொள்வது குறிப்பறிதல். அதனாலேதான் இந்த குறிப்பறிதல் நமக்கு பொருட்பாலுக்கும் தேவைப்படுகிறது, காமத்துப்பாலுக்கும் தேவைப்படுகிறது. காமத்துப்பால் அதாவது காதல் வாழ்க்கையிலேயும் தன்னுடைய காதலியினுடைய அல்லது காதலனுடைய குறிப்பறிந்து நடந்தால்தான் காதல் தொடரும். குறிப்பறிதல் ரொம்ப அவசியமானது என்றபடியால் ஒரே தலைப்பிலே 2 அதிகாரத்தை வைக்கிறார். குறிப்பறிதல் என்ற 2 அதிகாரம் காமத்துப்பாலிலேயும் வருகிறது, பொருட்பாலிலேயும் வருகிறது. அரசனுடைய குறிப்பறிந்து பழகினால்தான் அவனை சேர்ந்தொழுக முடியும் என்றபடியால் மன்னரை சேர்ந்தொழுகுதல் என்கின்ற அந்த அதிகாரத்தை அடுத்து குறிப்பறிதல் என்ற அதிகாரத்தை வைக்கிறார். அந்த அதிகாரத்திலே தான் நாங்கள் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிறோம். முடிந்தால் பயணித்த குறள்களை மட்டும் வாசித்துவிட்டு இன்றைக்கு படிக்க வேண்டிய குறளுக்குள்ளே இனி நாம் நுழையலாம். ஸ்ரீராம் தன்னுடைய பணியை தொடங்கலாம். அதிகார எண் 71. அதிகார தலைப்பு குறிப்பறிதல். குறள் எண் 701. கூறாமை நோக்கி குறிப்பறிவான் எஞ்ஞான்றும் மாறானீர் வையக்கு அணி. குறிப்பறிதலுடைய வரையறையே இதுதான். கூறாமை நோக்கி குறிப்பறிவான். இதிலிருந்து ஒரு அமைச்சன் அரசன் சொல்லாமல் இருக்க அவன் என்ன நினைக்கிறான் என்பதை அறிதல். இத்தகைய ஒரு அமைச்சன் அமைந்தால் அது அவன் உலகத்திற்கு அணியாக கருதப்படுவான் என்கிறார். குறள் எண் 702. ஐயப்படாது
அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக் கொளல். குறிப்பறிய முடியும். அதாவது ஒருவன் என்ன நினைக்கிறான் என்பதை குறிப்பறிந்து அறிய முடியும். ஆனால் இதுல ஒரு சிக்கல் இருக்கிறது. சில பேர் குறிப்பறிவார்கள். அவர் நினைக்கிறது இதுவாகவும் இருக்கலாம், அதுவாகவும் இருக்கலாம் என்று குறிப்பறிதலிலே ஒரு ஐயப்பாடு சில பேருக்கு வரும். அந்த ஐயப்பாடு இருந்தால் குறிப்பறிதலிலே பிரயோசனம் இல்லை. ஆகவே முதலிலே கூறாமை நோக்கி குறிப்பறிதல் சொன்னவர் பிறகு ஐயப்படாது குறிப்பறிதலை சொல்லுகிறார். அதாவது குறிப்பறிவும் வேண்டும், தெளிவாக இதுதான் விஷயம் என்று முடிவு தெரிகிற வகையிலே குறிப்பறிதல் வேண்டும் என்பதாலே ஐயப்படாது அகத்துணர்வான் சொல்லுகிறார். குறள் எண் 703. குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொளல். நம்முடைய உடலிலே என்னென்ன உணர்வுகள் வருகிற பொழுது என்னென்ன அங்க மாற்றங்கள் வருகிறது என்பதை தெரிந்து கொண்டு முதலிலே தன் குறிப்பை அறிந்து கொண்டு அதை வைத்து மற்றவருடைய குறிப்பை அறிவது என்பது பற்றி இக்குறள் பேசுகிறது. குறள் எண் 704. குறித்தது கூறாமை கொள்வாரோடு ஏனை உறுப்போர் அணையரால் வேறு. சொல்லுங்கள். குறித்தது கூறாமை கொள்வாரோடு ஏனை உறுப்போர் அணையரால் வேறு. குறித்தது கூறாமை கொள்வாரோடு. என்ன எழுதுறார் படிங்க. குறித்தது கூறாமை கொள்வாரோடு ஏனை உறுப்போர் அணையரால் வேறு. ஒருவன் மனத்துக்கு கருதிய அதனை அவன் கூற வேண்டாமல் அறிய வல்லாரோடு மற்றை மாட்டாதார் உறுப்பால் ஒரு தன்மையராக ஒப்பராயினும் அறிவால் வேறு. அதாவது இதற்கு முதல் குறளிலே சொன்னதையே மேலே என்ன தெளிவு. அதாவது குறிப்பறிய வேண்டும், ஐயப்படாது குறிப்பறிய வேண்டும். அப்படி ஐயப்படாது குறிப்பறிகிறவன் என்கின்றவன் மற்றவர்களைப் போலதான் இருப்பான். அவனுக்கும் 2 கை கால் கண் மூக்கு என்பது இருந்தாலும் மற்றவர்களுக்கும் இவனும் ஒன்றல்ல, இவன் அவர்களை விட உயர்ந்தவன் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாருடைய வடிவத்தோடு இந்த குறிப்பறிவோன் இருந்தாலும் அவன் இவர்களுக்கு ஒப்பானவன் அல்ல, இவர்களை விட சிறந்தவன் என்று கருத வேண்டும் என்கிறார். குறள் எண் 705. குறிப்புணராவாயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண். குறிப்புணராவாயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண். அதாவது மற்றவருடைய குறிப்பை வைத்து இவர் என்ன நினைக்கிறார் என்கின்ற உண்மையை அறிய முடியாத பட்சத்திலே கண்ணாலே என்ன பயன் என்கிறார். குறிப்புறுதலுக்கு கண் என்பது முக்கிய உறுப்பு என்பதை நமக்கு உணர்த்துகிறார். குறள் எண் 706. அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். கண்ணென்ற உறுப்பினுடைய சிறப்பு குறிப்பறிதலுக்கு சொன்னவர் அதற்கு பிறகு மிக முக்கியமாக குறிப்பறிதலுக்கு முகம் என்பது முக்கியம் என்கிறார். நம்முடைய உள்ளத்திலே தோன்றுகிற உணர்ச்சிகளை உடலின் பல உறுப்புகள் வெளிப்படுத்தும். அது உங்களுக்கு தெரியும். அதாவது உள்ளத்திலே உணர்ச்சி தோன்ற உடலினுடைய பல அங்கங்கள் அதிலே மாற்றங்களை கொண்டு வரும். வீரம் வந்தால் தோல் பூரிக்கும் என்று சொல்கிறோம். இப்படி சில உறுப்புகள் கோபம் வருகிற பொழுது கையை முறுக்குவார்கள். இப்படி உறுப்புகள் பலது நம்முடைய உணர்ச்சிகளுக்கு ஏற்ப செயல்படும். நிலத்திலே காலை அதைக்க உதைவார்கள் கோபம் வருகிற பொழுது. இப்படி எல்லா உறுப்புகளும் செய்தாலும் கூட முகம்தான் உணர்ச்சியை காட்டுவதற்கான முக்கியமான கருவி என்பதை இங்கே சொல்ல வருகிறார். ஏனென்றால் கண்ணை கண் முக்கியமானது என்று சொல்லிவிட்டார். கண்ணை உள்வாங்கி இருப்பதாகிய முகம் என்ற உறுப்புத்தான் குறிப்பறிதலுக்கு மிக முக்கியமான. மற்ற அங்கங்களை பார்க்காவிட்டாலும் முகம் என்கின்ற அங்கத்தை பார்த்து விட்டால் ஒருவன் என்ன நினைக்கிறான், என்ன கருதுகிறான் என்ற அந்த உணர்வுகளை நாம் புரிந்து கொள்ளலாம் என்பதால் குறிப்பறிதலுக்கு முக்கியமான கருவியாக முகம் கொள்ளப்படுகிறது என்பதை உணர்த்துவதற்காக இந்த குறள் சொல்லப்பட்டது. குறள் எண் 707. முகத்தின் முதுக்குறைந்தது உண்டோ ஒப்பினும் காயினும் தான் முந்துரும். முகத்துக்கு அறிவிருக்கிறது என்று சொல்கிறார்.
முகம் என்பது பஞ்சபூதங்களாலான ஒரு உறுப்பு. அதுக்கு அறிவில்லை, உயிருக்குத்தான் அறிவிருக்கிறது என்பது நம்முடைய கொள்கை. ஆனால் திருவள்ளுவர் அதை மறுப்பார் போல முகத்தை விட அறிவு கூறினது ஒன்று இருக்கிறதோ என்று கேள்வி கேட்டு, ஏனென்றால் ஒருவர் சந்தோஷப்பட்டால் என்ன, ஒருவர் கோபப்பட்டால் என்ன உடனே காட்டி விடுகிறதே. ஆகவே அதுக்கு அறிவுண்டு என்று சொல்வது போல அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லுகிறார். உள்ள உணர்ச்சியை உடனே காட்டுவது முகம் என்கின்ற அந்த உண்மையை எடுத்து வைப்பதற்காக முதல் குறளிலே சொன்ன முக கருவியாகும் என்பதை வலியுறுத்துவதற்காக இக்குறளும் சொல்லப்பட்டது. இது வரைக்கும் படிச்சிருக்கோம் ஐயா. குறள் எண் 708. முகம் நோக்கி நிற்க அமையும், அகம் நோக்கி உற்றது உணர்வார் பெறின். உரை: அகம் நோக்கி உற்றது உணர்வார் பெறின், குறையுருவானும் தன் மனத்தை குறிப்பால் அறிந்து தானுற்ற அதனை தீர்ப்பாரை பெறின் முகம் நோக்கி நிற்க அமையும். அவர் தன்முகம் நோக்கும் வகை தானும் அவர் முகம் நோக்கி அவ்வெல்லை கண் நிற்க அமையும். வேறொரு செய்தியை கொண்டு அரசன், நாங்கள் இவரிடம் படித்துக் கொண்டிருப்பது அரசன் அரசு எல்லைக்குள்ளே குறிப்பிடுதலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இங்கே திருவள்ளுவர் வேறொருவரை கொண்டு வருகிறார் என்றால் ஒரு பிச்சைக்காரன் அல்லது ஒரு வறுமைப்பட்டவன் அல்லது அது உதவி தேவைப்படுகிறவன் ஒருவரிடம் போகிறான். அப்படி போகிற பொழுது அந்த கொடையாளியிடம் தனக்கான தேவையை தேடி போகிற பொழுது அவன் எந்த அளவிலே போக வேண்டும் என்றால் முகம் நோக்கி நிற்க அமையும் என்றார். ரொம்ப போய் நின்று உனக்கு வறுமையாகிவிட்டது, கஷ்டமாக வந்து விட்டது, துன்பமாக வந்து விட்டது, இப்படி படுகிறேன் அப்படி பாடுபடுகிறேன் எல்லாம் நீ சொல்ல வேண்டாம். ஒரு நல்ல ஒரு கொடையாளியை சந்தித்து அவனுடைய முகம் நோக்கி நீ நின்றால் உன்னுடைய தேவை அமைந்து போகும் என்கிறார். குறளை படியுங்கள். முகம் நோக்கி நிற்க அமையும், அகம் நோக்கி உற்றது உணர்வார் பெறின். அகம் நோக்கி அவன் உள்ளே என்ன நினைக்கிறான் என்பதை உணர்கிற உணர்கிற ஒரு கொடையாளியை இவன் பெற்றுவிட்டாள். அதாவது வார்த்தை பேச வேண்டாம், எனக்கு வறுமையா இருக்கிறது சொல்லக்கூட வேண்டாம். இவன் வறுமை நோக்கித்தான் வந்திருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய, வார்த்தை பேசாமல் குறிப்பால் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு கொடையாளியை பெற்றுவிட்டால் இவன் அதற்கு மேலே பேச வேண்டிய தேவையில்லை, முகம் நோக்கி நிற்க அமையும் என்றார். அத்தகைய அந்த கொடையாளிக்கு முன்னாலே போய் நின்றாலே இவன் தேவை தானாக பூரணப்படும் என்கிறார். உரை: அகம் நோக்கி உற்றது உணர்வார் பெறின், குறையுருவானும் தன் மனத்தை குறிப்பால் அறிந்து தானுற்ற அதனை தீர்ப்பாரை பெறின் முகம் நோக்கி. பிச்சைக்காரன் என்று சொல்லவில்லை, எந்த குறையோடு இருந்தாலும், அதாவது அரசனிடம் வருகிறவர்கள் 2 வகையாக வருவார்கள் என்று முன்னே படித்திருக்கிறோம். அதாவது குறை கேட்டு வருவார், குறை சொல்லி வருவார்கள். அடுத்தது முறை நோக்கி வருவார்கள், குறை நோக்கி வருவார்கள் அல்லது முறை நோக்கி வருவார்கள் என்று எந்த குறளிலே படித்தோம் சொல்லுங்க. இறைமாட்சியில படிச்ச மாதிரி இருக்குங்கய்யா. இறைமாட்சியிலே எந்த குறள் தெரியலங்க. அதாவது ஒரு அரசன் காட்சிக்கரின் கடுஞ்சொல்லன் மீக்கூறும் மன்னன் நிலம் என்ற குறளிலே புறநோக்கி வருவார்க்கும் முறை நோக்கி வருவார்க்கும் என்று சொல்லி இருக்கிறார். ஒரு அரசன் யாருக்கு காட்சி கொடுக்க வேண்டும் என்றால் குறை நோக்கி வருவார்க்கும் முறை நோக்கி வருவார்க்கும் காட்சி கொடுக்க வேண்டும். காட்சிக்கரியன் என்றால் நடுச்சந்தியிலே வந்து நிற்பது என்ற அர்த்தம் இல்லை என்று நான் இந்த குறள் சொல்லுகிற பொழுது சொல்லி இருக்கிறேன். அல்லாது எல்லாருடைய தோளிலும் கை போட்டு கொண்டு நிற்பது என்ற அர்த்தம் இல்லை. அவன் யாருக்கு காட்சி கொடுக்க வேண்டும் என்றால் குறை நோக்கி வருவார்க்கும் முறை நோக்கி வருவார்க்கும் காட்சி கொடுக்க வேண்டும். அது என்ன குறை, அது என்ன முறை என்றால் தமக்கு ஏதாவது ஒரு பிழை நடந்தது என்பதை சொல்வதற்காக குறை நோக்கி வருவார். அடுத்தது முறை நோக்கி வருவார். அதுக்கு என்ன எழுதினார்? முறை வேண்டினார் வலியரான் நலிவு எய்தினார், வலியரான் நலிவு எய்தினார். முறை எய்தினார்
முறை வேண்டினார் யார் என்றால் வலியரால் நலிவு எய்தினார். அதாவது ஒரு பலசாலி தன்னை துன்புறுத்துகிறான் என்றால் அதுக்கு அதை கேட்டு நீதி கேட்டு வருவதுதான் முறை கேட்டு வருவது. குறை கேட்டு வருவது எனக்கு ஏதோ வசதி இல்லை என்று சொல்லி வருவது. இந்த இருவருக்கும் காட்சி கொடுக்க வேண்டும் என்பது முறைமை. இங்கே என்ன சொல்லுகிறார் என்றால் பிச்சைக்காரன் என்று சொல்லவில்லை. அதாவது என்ன எழுதினார்? தம்முடைய குறையுருவானும் அந்த குரல அகம் நோக்கி உற்றது உணர்வார் பெறின், குறையுருவானும் தன் மனத்தை குறிப்பால் அறிந்து தானுற்ற அதனை தீர்ப்பாரை பெறின். ஆகவே இங்கே குறையுருவானும் என்கிறார். அதாவது வசதி குறைந்து விட்டது, பிச்சைக்காரனாகத்தான் இருக்கும், ஏதோ ஒரு தேவை வந்து விட்டது, அந்த தேவை நோக்கி இன்னொருவரிடம் போகிறார். அப்படி போகிற பொழுது தன்னுடைய முகக்குறிப்பறிந்து இவனுக்கு என்ன தேவை என்று உணர்கிற ஒருவனிடம் போய்விட்டால் இவன் பேசக்கூட தேவையில்லை, அவனுக்கு முன்னாலே நின்றாலே போதும், அவன் இவனுடைய தேவையை அறிந்து அதற்கானது செய்வான் என்கிறார். படியுங்கள். அகம் நோக்கி உற்றது உணர்வார் பெறின், குறையுருவானும் தன் மனத்தை குறிப்பால் அறிந்து தானுற்ற அதனை தீர்ப்பாரை பெறின். அவ்வளவுதான். இவனுக்கு வேலை என்னவென்று கேட்டால் வாய் திறந்து எல்லாம் ஒப்பாரி வைக்க தேவையில்லை. தன்னுடைய மனதை அறிந்து கொள்ளக்கூடிய முகக்குறிப்பால் அறிந்து கொள்ளக்கூடிய ஒருவனிடம் கிடைத்து விட்டால், ஒருவன் இவனுக்கு கிடைத்து விட்டால் அவன் அதுக்கு பிறகு வேறொன்றும் செய்யல, போய் முன்னாலே நின்றால் போதும் என்கிறார். படியுங்கள். குறையுருவானும் தன் மனத்தை குறிப்பால் அறிந்து தானுற்ற அதனை தீர்ப்பாரை பெறின். முகம் நோக்கி நிற்க அமையும். அவர் தன்முகம் நோக்கும் வகை தானும் அவர் முகம் நோக்கி அவ்வெல்லைக்கண் நிற்க அமையும். எங்க நிற்க வேணும் இருக்கிறார். அதாவது அவருக்கு இவர் முகம் தெரிய வேண்டும், இவருக்கு அவர் முகம் தெரிய வேண்டும். அந்த லைனை கண்டுபிடிச்சு அதுல போய் நின்றால் போதும் என்கிறார். இவனுடைய குறை தானாக தீர்ந்துவிடும். ஏனென்றால் அரசனுக்கு வந்து நிற்கிற அந்த அரசனுக்கு அமைச்சனுக்கோ வந்து நிற்கிறவனுடைய குறை என்ன என்பதை குறிப்பால் அறிகிற தகுதி இருக்கும். அத்தகைய தகுதி உள்ளவனிடம் போய் நின்று விட்டால் போதும் என்கிறார், பேச தேவையில்லை என்கிறார். முகம் நோக்கி நிற்க அமையும். அவர் தன்முகம் நோக்கும் வகை தானும் அவர் முகம் நோக்கி அவ்வெல்லைக்கண் நிற்க அமையும். உரை குறிப்பு: உணர்வார் என காரியத்தை காரணமாக்கி கூறினார். உணர்வார் பெறின் என்பதற்கு என்ன எழுதியிருக்கார் பாருங்கள். தானுற்ற அதனை தீர்ப்பாரை பெறின். உணர்தல் என்பது உணர்வது மட்டுமல்ல, உணர்ந்து தீர்ப்பது என்பதுதான் அங்கே இருக்க வேண்டிய விஷயம். ஆனால் உணர்வார் பெறின், அதாவது ஒருவர் குறிப்பறியக்கூடியவருக்கு முன்னால் போய் நின்று விட்டோம். குறிப்பறிபவர் எங்கள் முகம் பார்த்து எங்களுடைய குறையை தெரிந்து கொண்டார். ரைட், நீங்கள் போகலாம் என்றால் சரியா? தெரிந்து கொண்டு அந்த குறையை நீக்க வேண்டும். ஆகவே இங்கே உணர்வார் என்பது குறையை உணர்வார் அல்ல, குறையை உணர்ந்து தீர்ப்பாரை குறித்து நிற்கிறபடியால் ஒன்று மற்றொன்றை குறிப்பதால் அது ஆகு பேராக நிற்கிறது என்கிறார். உணர்வார் என காரியத்தை காரணமாக்கி கூறினார். சரி, ஆகுபவ பேர் இல்லை, காரியத்தை காரணமாக்கி சொன்னார். அதாவது காரியம் என்பது காரியத்தை காரணமாக்கித்தானே? ஆமாங்க ஐயா. ஆமா, காரியத்தை காரணமாக்கி சொன்னார். தீர்ப்பது காரியம், தீர்ப்பதற்கான காரணம் உணர்வது. ஆகவே இங்கே காரியத்தை தீர்ப்பார் என்று சொல்லாமல் உணர்வார் பெறின் என்று சொல்லியிருக்கிறார் என்கிறார். அவ்வெல்லையை கடந்து செல்லுமாயின் இருவர்க்கும் சிறுமையாம் ஆகலின் அது வேண்டா என்பதாம். என்றால் திருவள்ளுவருடைய உள்ளத்துக்குள் உட்கார்ந்திருந்து உரையை செய்கிறார். அதான் அந்த பரிமள உரைக்கு இவ்வளவு சிறப்பு வந்ததற்கு காரணம். இந்த வரி இவருக்கு எழுதவே தேவையில்லை, இந்த உரைக்கு எழுதவே தேவையில்லை. ஆனால் எழுத வேண்டும் என்று நினைத்து எழுதுகிறான் என்றால் அவன் பார்க்கிற எல்லையிலே போய் நின்று கொள் என்றதோட முடிந்தது விட்டதை குரல் விளக்க என்ன சொல்கிறார் என்றால், அதுக்கு மேலே அப்படி உணர்பவனுக்கு முன்னாலே போய் நின்று வாய் திறந்து நீ பேச தொடங்க வேண்டிய தேவையே இல்லை. தொடங்கினால் என்ன, உனக்கும் அது இழுக்கு.
ஐயா நான் எப்படி கஷ்டப்படுகிறேன் என்று சொல்ல தொடங்கினால் உனக்கும் அது இழுக்கு, கேட்கிறவனுக்கும் இழுக்கு. அப்ப இவருக்கு விளங்காதபடியே தான் இவர் எல்லாம் சொல்ல தொடங்குகிறார் என்று வந்துவிடும். ஆகவே ஒரு எல்லைக்கு மேலே போய் நின்று இவன் பேச வேண்டும் என்று நினைத்தால் அது வாங்க வந்தவனுக்கும் இழுக்கு, கொடுக்கிறவனுக்கும் இழுக்கு என்றபடியால் தான் அந்த இடத்திலே நின்றால் போதும் என்கிறார். படிங்களதை. அவ்வெல்லையை கடந்து செல்லுமாயின் இருவர்க்கும் சிறுமையாம் அகலின் அது வேண்டா என்பதாம். இந்த எல்லையை கடந்து செல்லுமா என்றால் இந்த நின்ற கோட்டை தாண்டுவதென்ற அர்த்தம் அல்ல. அந்த நின்ற நிலையை தாண்டி அதற்கு மேலே வாய் திறந்து பேசுதல் முதலிய விஷயத்தை செய்வது தேவையில்லை என்கிறார். குறையுருவான் இயல்பு கூறுவார் போன்று கருவி கூறியவாறு. உடனே ஒரு கேள்வி பிறக்கிறது. இது ஒரு வசதி குறைந்தவன் போய் இன்னொருவரிடம் பொருள் வருவது பற்றித்தான் இந்த குரலிலே சொல்லி இருக்கிறது. இது ஏன் இங்கே சொல்ல வேண்டும்? குறிப்பறிதல் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது இது ஏன் இங்கே வரணும்? அது நிர்வாக குறிப்பறிதல் தான் இங்கே நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். காதல் குறிப்பறிதல் பின்னே வரப்போகிறது. நிர்வாக குறிப்பறிதல் படிக்கிற பொழுது ஒரு குறையுருவானை பற்றி பேச வேண்டிய தேவை என்னவென்று கேட்டால், இங்கே அதுவல்ல பிரச்சனை. குறிப்பறிதலுக்கு முகம் கருவியாகும் என்பதை உணர்த்துவதற்கு இந்த இடமும் நமக்கு வாய்ப்பாகிறது. அதாவது ஒரு குறையுருவான் தகுதியுடையவனிடம் போனால் வாய் திறந்து பேசவில்லை என்று சொல்ல தேவையில்லை என்று சொன்னதற்கு காரணம், இவனுடைய முகக்குறிப்பை அறிந்தே அவன் செய்து விடுவான் என்பதுதான் அங்கே செய்தி. இதுல என்ன சொல்லி வந்ததென்றால், முகத்தை வைத்து நாம் குறிப்பறிந்து விடலாம் என்பதை சொல்லத்தான் இந்த இடத்தை சொல்லுகிறார் என்கிறார் பரிமேலழகர். ஏனென்றால் முகம் என்பது குறிப்பறிவதற்கு கருவியாக இருக்கும். அதுதான் அது பற்றித்தான் முதல் குரலையும் பேசினார் என்றபடியால் அதே செய்திதான் இங்கேயும் வலியுறுத்தப்படுகிறது. குறிப்பறிதலுக்கு முகம் கருவியாகும் என்பதை சொல்லத்தான் குறையுருவானை வைத்து சொன்னதன் மூலம் அந்த செய்தியைத்தான் சொல்லுகிறார். இங்கே என்ன சொல்லப்பட்டதென்றால், குறிப்பறிவதற்கு முகம் கருவி ஆகும் என்பதுதான் இங்கே சொல்லப்பட்டது என்கிறார். குறையுருவான் இயல்பு கூறுவார் போன்று கருவி கூறியவாறு. இவை 3 பாட்டானும் குறிப்பறிதற்கு கருவி முகம் என்பது கூறப்பட்டன. அன்றைக்கு செந்தில் உடனேயே கேள்வி கேட்டார். இந்த இடம் வருகிற பொழுது நமக்கு ஒரு குழப்பம் வரும். அதனால்தான் இந்த முகம் பற்றி பேசுவது என்னவென்று கேட்டால், முகம் குறிப்பறிதலுக்கு கருவியாகும். இதை 3 குரலிலே சொல்லிவிட்டார் என்று பரிமேலழகர் சொல்லுகிறபடியால் இனி வேறு விடயம் பெறப்போகிறது என்று அர்த்தம். படியுங்க. குரல் எண் 708 மறுவாசிப்பு. முகம் நோக்கி நிற்க அமையும் அகம் நோக்கி உற்றது உணர்வார் பெறின். உரை. அகம் நோக்கி உற்றது உணர்வார் பெறின். குறையுருவானும் தன் மனத்தை குறிப்பால் அறிந்து தானுற்ற அதனை தீர்ப்பாரை பெறின். முகம் நோக்கி நிற்க அமையும். அவர் தன்முகம் நோக்கும் வகை தானும் அவர் முகம் நோக்கி அவ்வெல்லைக்கண் நிற்க அமையும். உரை குறிப்பு. உணர்வார் என காரியத்தை காரணமாக்கி கூறினார். அவ்வெல்லையை கடந்து செல்லுமாயின் இருவர்க்கும் சிறுமையாம் ஆகலின் அது வேண்டா என்பதாம். குறையுருவான் இயல்பு கூறுவார் போன்று கருவி கூறியவாறு. இவை 3 பாட்டானும் குறிப்பறிதற்கு கருவி முகம் என்பது கூறப்பட்டது. இந்த குரலிலே படிக்கிற பொழுது நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒருவனுடைய முகக்குறிப்பறிந்து செயல்பட நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். பல பேருக்கு வாய் திறந்து சொன்னாலுமே அந்த குறிப்பு விளங்குவதில்லை. ஆகவே முகம் வைத்து குறிப்பறிவது என்பது குரல்களை படிக்கிற பொழுது இதெல்லாம் நம் வாழ்க்கைக்கான அறிவுரைகள். எல்லாம் வாய் திறந்து பேச வேணும் என்று எதிர்பார்க்கவும் கூடாது, நாம் பேசவும் கூடாது. குறிப்பறிதல் என்பது ஒரு மனித ஆற்றலினுடைய ஒரு தகுதி. அதற்கு முகம் கருவியாகும் என்று சொல்கிறார். அதை நம் வாழ்க்கையிலும் நாம் பிரயோகிக்க வேண்டும். குரல் எண் 709. பகைமையும் கேண்மையும் கண் உரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெறின். நான் சொல்வதுண்டு, முதல் குரல் சம்பந்தமாக சொல்லுகிறேன். ஒரு மேடையிலே பேசுகிற பேச்சாளன் முகக்குறிப்பு கருப்பெறுகிற அறிவுள்ளவனாக இருக்க வேண்டும். சபையை பார்த்தால்
அதிலே இருவருடைய முக குறிப்பை கண்டால் போதும், இனி பேச்சை நிறுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை தெரிந்து கொள்வது ஒரு பேச்சாளனுக்கு கடன். வாழ்க்கையிலும் அப்படித்தான். தனிப்பட்ட விஷயத்திலும் நாம் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது எதிராளி ஒரு பெரிய கொட்டாவி விடுகிறார். திருக்குறள் வகுப்பு நடத்திக் கொண்டிருக்கிற பொழுது ஒருவர் நல்ல பெரிய கொட்டாவி விடுகிறார் என்றால் போர் அடிக்க ஆரம்பித்து விட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லது மணிக்கூடு பார்க்கிறார், அல்லது ஒரு கண் சோறுகிறார் என்றால் இனி நிறுத்த வேண்டிய நேரம் வந்து விட்டது. எனக்கு இந்த விஷயம் நன்றாக தெரியும், இன்னும் கொஞ்சம் இருக்கிறது என்று சொல்ல ஆரம்பித்தால் அவனுக்கு அந்த விஷயம் பற்றி வெறுப்பு வந்துவிடும். ஆகவே முகக்குறிப்பறிதல் என்பது மிக கட்டாயமான மானுட சிறப்புகளிலே ஒன்று என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த குறளுக்கு போகிறோம். குறள் எண் 709. பகைமையும் கேண்மையும் கண் உரைக்கும், கண்ணின் வகைமை உணர்வார் பெறின். இந்த குறளை முதல் என் குருநாதர் ஒரு பட்டிமண்டபம் பேசுகிற பொழுது கேட்டேன். காரைக்குடி கம்பன் விழாவிலே. அப்பொழுது நடக்கிற மண்டபங்கள் என்பது அறிவு துறையினுடைய எல்லை கோடுகளாக இருந்திருக்கின்றன. அப்படித்தான் பட்டிமண்டபம் பேசினவர்கள் பேசியிருக்கிறார்கள். கூர்த்த நுண்ணறிவு மிக்கவன் யார் என்று ஒரு முறை ஒரு பட்டிமண்டபம் நடந்தது. அதை நான் நேராக கேட்கவில்லை, வானொலி வாயிலாக கேட்டிருக்கிறேன். கூர்த்த நுண்ணறிவு மிக்கவன் யார்? இலக்குவனா, வீடனா, அனுமனா என்று 3 அணி. பேசியவர்கள் 3 பேரும் கடல்கள். ஒரு பக்கத்திலே கோதண்டராம கவுண்டர் என்று அந்த காலத்திலே ராமாயணத்திலே பேரறிவு பெற்றிருந்த ஒரு அறிஞர். அடுத்தவர் மதுரை எஸ். ராமகிருஷ்ணன். அவர் கடலுக்குள் கடல், அப்பேற்பட்ட அறிஞர். அவர் லக்குவனே என்று பேசினார். என்னுடைய குருநாதர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அனுமனே என்று பேசினார். அது எக்கச்சக்கமான பட்டிமன்றம். அதை பற்றி சொன்னால் ஒரு வகுப்பு நேரம் முழுதாக முடியும். அதை அந்த ஒளிநாடாவை கூட நான் ரெக்கார்ட் பண்ணி வைத்திருந்தேன். அது போர்க்காலத்திலே என்னை விட்டு தொலைந்து விட்டது. நான் போர்க்காலத்திலே இழந்த பெரும் சொத்துகளிலே அது ஒன்று. அப்போ அதற்கு பட்டிமன்றம் நடந்து தீர்ப்பு வந்த பிறகு அதற்கு மேன்முறையீடு செய்வார்கள். இப்ப எல்லாம் மேன்முறையீட்டுக்கு பிறகு வேறு பேச்சாளர்களை போடுகிறார்கள். அந்த காலத்திலே யார் முதலணியிலே தலைமை தாங்கினார்களோ அவர்கள் தான் மேன்முறையீடு செய்வார்கள். அந்த வகையிலே என்னுடைய குருநாதர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் செய்த அந்த மேன்முறையீட்டு உரை என்பது ஒரு நல்ல பேச்சினுடைய வரைவிலக்கணம். அவர் என்ன சொன்னார் என்றால், ஞாபகம் வருகிறதை மட்டும் சொல்லுகிறேன். அனுமன் போய் சீதையை கண்டுவிட்டு வந்து காண்கிறான். வந்து ராமனுக்கு சொல்கிறான், கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால். இந்த 3 சொல்லை அவர் பிடித்துக் கொண்டார். அவர் என்ன சொன்னார்? கூர்த்த நுண்ணறிவு மிக்கவன் என்பதுதான் கேள்வி. யார் கூர்த்த நுண்ணறிவு? அவர் சொன்னார், கண்டனன் என்பது அறிவு என்று சொன்னார். கண்டனன் கற்பினுக்கு அணியை என்பது கூர்த்த அறிவு. கண்டனன் கற்பினுக்கணியை கண்களால் என்பது கூர்த்த நுண்ணறிவு என்று பிரித்து கொண்டு அந்த 3க்கும் விளக்கம் சொல்லுகிற பொழுது அவர் சொன்னார், கண்களால் என்று கண்டனன் கற்பினுக்கணியை கண்களால் என்கின்ற பொழுது அவர் சொன்னார், உணர்ச்சிகளை உடம்பு காட்டும், அதை தெரிந்து கொள்வது ஒரு சாதாரண நிலை. உணர்ச்சிகளை முகம் காட்டும், அதை தெரிந்து கொள்வது அதைவிட உயர்ந்த நிலை. உணர்ச்சிகளை கண் காட்டும், அதை தெரிந்து கொள்வது என்பதுதான் அதி உயர்ந்த அறிவு நிலை என்பதை சொல்வதற்காக அவர் அதை பிடித்து கொண்டு இந்த நுண்ணறிவு என்பதற்கு அந்த கண்களால் என்ற வார்த்தையை பற்றி கொண்டார். பற்றி கொண்டு சொன்னார், இந்த கண்களால் அனுமன் கண்டான் என்றால் அதுக்கு விளக்கம் சொல்வார், என்னுடைய கண்களால் கண்டேன் என்று அர்த்தம் அல்ல, சீதையினுடைய கண்களை வைத்து அவள் கற்புக்கணி என்று நான் கண்டுகொண்டேன் என்பதை அவர் விளக்கம் செய்த அழகு என்னால் மறக்க முடியாது. அப்பொழுதுதான் அவர் இந்த கண்களால் அறியலாம் என்பதற்கு அவர் சொன்ன குறள். இந்த குறளை நான் அன்றைக்கு தான் முதல் கேட்டேன். கண்டனன் கற்பினுக்கணியை கண்களால் என்பதற்கு அவர் சொன்னார், பகைமையும் வேண்மையும் கண்ணுரைக்கும் என்று திருவள்ளுவன் சொல்லி இருக்கிறான். அதுபோல கண்ணினாலே ஒருவன் காட்டுகிறவன் தான் நுண்ணறிவுள்ளவன், காண்கிறவன் தான் நுண்ணறிவுள்ளவன் என்று பேசிய அந்த பேச்சினாலே அறிமுகமான குறள் இந்த குறள். இனி அதை படிப்போம்.
பகைமையும் கேண்மையும் கண் உரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெறின். உரை. கண்ணின் வகைமை உணர்வார் பெறின். வேந்தரதம் நோக்கு வேறுபாட்டின் தன்மையை அறியவல்ல அமைச்சரை பெறின். இதுதான் முதல் விஷயம். அமைச்சர் கிடைக்கிறது பெருசல்ல, எதிராளி வேந்தனுடைய உணர்ச்சியை அவனுடைய கண்ணை வைத்து தெரிந்து கொள்ளக்கூடிய அமைச்சன் ஒருவன் கிடைத்து விட்டால் மேலே சொல்லுங்க. பகைமையும் கேண்மையும் கண் உரைக்கும் அவர்க்கு மனத்து கிடந்த பகைமையையும் ஏனை கேண்மையையும் வேற்றுவேந்தர் சொல்லித்திரர் ஆயினும் அவர் கண்களே சொல்லும். இவன் தூது போகிறான், அவன் பகையையும் ஒன்றும் சொல்லவில்லை, நட்பையும் சொல்லவில்லை, சும்மா ஏதோ வேற பேச்சு பேசினாலும் கண்ணை வைத்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைச்சன் போனான் என்றால் அவன் பகைமையாக இருக்கிறானா நட்பாக இருக்கிறானா என்று கண்டுபிடித்துக் கொண்டு வந்து விடுவான். அவனுக்கு இந்த கண்ணே அவனுடைய வகுப்பு செய்தியை சொல்லும் என்கிறார். கண்ணின் வகைமை உணர்வார் பெறின். வேந்தரதம் நோக்கு வேறுபாட்டின் தன்மையை அறியவல்ல அமைச்சரை பெறின். பகைமையும் கேண்மையும் கண் உரைக்கும் அவர்க்கு மனத்து கிடந்த பகைமையையும் ஏனை கேண்மையையும் வேற்றுவேந்தர் சொல்லித்திலர் ஆயினும் அவர் கண்களே சொல்லும். உரை குறிப்பு. இறுதிக்கண் கண் ஆகுபெயர். இது இந்த மனுஷனுடைய கடித்தனம். பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை தெரிந்தார் பெறின். அப்ப 2 இடத்துல கண் வந்து விட்டது. இறுதிக்கண் கண் என்றார், அதாவது கடைசியாக வந்திருக்கிற கண். பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் என்பதிலே வருகிற கண் கண் தான். 2வது வருகிற கண் கண் இல்லை என்கிறார். இறுதிக்கண் வந்த கண் வாசியுங்கள். இறுதிக்கண் கண் ஆகுபெயர். இறுதிக்கண் வந்த கண் ஆகு பெயராக இருக்கிறது, நேராக கண்ணை சொல்லவில்லை என்கிறார். அங்க உரைக்கு போய் பாருங்கள். வேந்தரதம் நோக்கு வேறுபாட்டின் தன்மையை. நோக்கு வேறுபாட்டின் தன்மையை. அவ்வளவுதான், கண்ணை சொல்லவில்லை, பார்வை வேறுபாட்டைத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே 2வதாக சொல்லப்பட்ட கண் கண்ணை குறிக்கவில்லை, பார்வை வேறுபாட்டை குறிக்கிறபடியால் அது ஆகுபெயர் என்கிறார். இறுதிக்கண் கண் ஆகுபெயர். நோக்கு வேறுபாடாவன வெறுத்த நோக்கமும் உவந்த நோக்கமும் உணர்தல். 2 அடிப்படையிலே 2. ஒன்று விரும்புகிறானா என்று தெரியும் வேண்டும், அல்லது வெறுக்கிறானா என்று தெரிவது. இதுதான் இந்த நோக்கு வேறுபாடு என்பது. அவன் பேசிக்கொண்டிருக்கவே தெரியும், அவன் கண்ணை பார்த்தால் தெரியும் அவன் விரும்புகிறானா அல்லது வெறுக்கிறானா என்று. நோக்கு வேறுபாடாவன வெறுத்த நோக்கமும் உவந்த நோக்கமும் உணர்தல். அவற்றை அவ்வக்குறிகளான் அறிதல். அப்படி இல்லைங்க, சாரி தப்பா படிச்சுட்டேங்க. நோக்கு வேறுபாடாவன வெறுத்த நோக்கமும் உவந்த நோக்கமும் உணர்தல், அவற்றை அவ்வக்குறிகளான் அறிதல். அதாவது முதல் நோக்கு வேறுபாடு என்றால் என்ன? உவப்பு வெறுப்பு. அதை உணர்தல் என்பது அந்த குறி வேறுபாடுகளாலே அது எப்படி உணர்வது என்பதை சொல்லுகிறது என்கிறார். ஒரு மொழி வளர்ச்சியிலே நான் முன்பும் ஆரம்ப காலத்திலே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். மொழி எப்படி பிறந்திருக்கும் என்றால் முதலிலே அங்க அசைவுதான் மொழியாக இருந்திருக்கும். ஒரு மொழி பிறக்கிற பொழுது ஒரு இனத்திலே முதல் அங்க அசைவுகளாலே மட்டும்தான் பேசி இருப்பார்கள். அதற்கு பிறகு மெல்ல மெல்ல அச்சரங்கள் தோன்றி சப்தம் வந்திருக்கும். சப்தத்திலே இருந்து அச்சரங்களை வகுத்திருப்பார்கள். பிறகு அச்சர இணைப்பினாலே சொற்கள் வந்திருக்கும். சொற்களினுடைய இணைப்பினாலே வரிகள் வந்து அது பொருளை உணர்த்தித்தான் மக்களுக்கிடையிலே ஒரு மொழி பயிற்சி வந்தது. எனக்கு இந்த உலகத்திலே ரொம்ப ஆச்சரியமாகப்படுகிற விஷயங்களிலே ஒன்று இந்த மொழி உருவாக்கம் தான். என்றால் எங்களுக்கு எங்கள் மொழி பயிற்சியாக இருக்கிறது. ஒரு சத்தத்திலே நாங்கள் சில நாட்டு மொழிகளை கேட்க பொழுது இது எப்படி பொருளை தாங்கி நிற்கிறது எங்களுக்கு தெரியவே இல்லை. ஒரு முறை விமானத்திலே நான் லண்டனுக்கு போய் கொண்டிருந்த பொழுது விமானத்திலே ஏதோ ஒரு சின்ன கோளாறு வந்து நாங்கள் தாய்லாந்திலேயோ எங்கேயோ ஒரு இடத்திலே நிற்க வேண்டி வந்தது. அந்த விமானத்திலே அறிவித்தல் செய்யற ஏதோ சத்தம் மட்டும் வருகிறது. எனக்கு அது ரொம்ப நகைச்சுவையான ஒரு சத்தமாக இருந்தது. அவர்களுக்கு அது மொழி.
அப்போ அந்தந்த சப்தத்தினாலே அந்த மொழியை உருவாக்கி அதை பயிற்சி பண்ணது என்பது ஒரு பெரிய வேலை. நமக்கு எங்களுடைய மொழி சிறப்பு எங்களுக்கு வேறு, எங்கள் மொழியை இருக்கிற மற்றொருவனுக்கு இந்த மொழி எப்படி இருக்குமோ என்று தெரியவில்லை. அந்தந்த இனத்திலே ஏதோ ஒரு மொழி தோன்றி இருக்கிறது. ஆகவே சப்தத்தை வைத்து மொழி அச்சரங்களை வைத்து பிறகு மொழியை உருவாக்கி பிறகு என்னவென்றால் பொருள் நீட்டத்துக்காக நீண்ட மொழியை பேசியிருப்பார். நீண்ட மொழியை என்றால் எவனுக்கும் மொழி பயிற்சி இல்லாவிட்டால் சின்ன விஷயத்தையும் பெரிசாக சொல்லுவான், நீண்ட நேரம் எடுத்து சொல்லுவான் என்றால் அவனுக்கு மொழி பயிற்சி இல்லை என்று அர்த்தம். நல்ல மொழி பயிற்சி உள்ளவன் ரொம்ப சுருக்கமாக சொல்லுவான், வள்ளுவரை போல. அதான் நான் சொல்லுவது, ஒரு பேச்சாளன் அதிக நேரம் பேசுவதல்ல விஷயம், சுருக்கமாக பேச வேண்டும். இப்பொழுதெல்லாம் பேசுகிற பேச்சாளர்கள் பல பேர் மேடையிலே பேச்சு முடிக்கிற பொழுது என் சொற்களை முடித்துக் கொள்கிறேன் என்கிறார். எனக்கு அதுக்கான அர்த்தம் புரிவதில்லை. இத்துடன் என் சொற்களை முடித்துக் கொள்கிறேன் என்றால் என்ன அர்த்தம்? அப்ப அதுக்கு பின்னாலே கருத்து இன்னும் மிச்சம் இருக்கிறது என்ற அர்த்தமா என்னமோ? அதாவது என் வார்த்தைகளை முடிக்கிறேன், சொற்களை முடிப்பேன் என்பதை விட என்னுடைய உரையை முடிக்கிறேன் என்பதுதான் சரி. உரையை முடிக்கிறேன் என்றால் என் கருத்தும் சொல்லும் முடிகிறது என்ற அர்த்தம். அப்ப அப்படி சொல்ல தெரிந்திருக்க முடியும், வண்ணம் சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். ஆகவேதான் மொழி பிறந்த பொழுது நீண்ட வசனங்கள் தான் ஆரம்பத்திலே பேசியிருப்பார்கள். இஞ்சி அரைத்து கொடுத்தாயா, மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா, நீ மச்சானா மாமனா, இந்த வசனங்கள் எல்லாம் ஒரு காலத்திலே நீண்ட வசனங்கள் ஒரு காலத்திலே ரொம்ப பெருமையா இருந்தது. அந்த காலத்து சினிமாக்களிலே நீண்ட வசனங்கள் பேசினால் அதுக்கு ஒரு கைதட்டு விடும். இப்போதெல்லாம் சுருக்க வசனங்களுக்கு முக்கியத்துவம் வந்து விட்டது. மணிரத்னம் போன்றவர்களோட படத்திலே ஏதாவது நீளம் பேசணும்ன்றதே ஒரு வசனமாக முடித்து போய்விடும். ஆகவே சுருக்க வசனங்களே பிறகு இப்பொழுது சிறப்பாகிவிட்டது. அப்படித்தான் மொழியும் பிறக்கிற பொழுது நீள வந்து பிறகு சுருங்கி இருக்கும். பிறகு அதை விட சுருங்குகிற ஒரு முறை இருந்திருக்கிறது. நான் முன்பும் சொல்லி இருக்கிறேன். அதை விட சுருங்குகிற முறை என்னவென்றால், எழுத்திலே வந்து நீளமாக பேசி குறைச்சு கொண்டு வந்து விட்டு பிறகு என்ன செய்வார்கள் என்றால் சும்மா சில சப்தங்களிலேயே அர்த்தம் பிறப்பித்து விட்டு போய்விடுவார்கள். அது நான் முன்பும் சொல்லியிருக்கேன். வீட்டிலே விருந்தினர்கள் வந்திருக்கிற பொழுது குழந்தைகள் இடையிலே குறுக்கிட்டு சத்தம் போட்டு விளையாடி கொண்டிருந்தால் அப்பா அவர்களை பார்த்து என்னுவார். பிள்ளைகள் போய் அடங்கி விடுவார்கள். இந்த மூக்குள்ளே சத்தம் போடாமல் போய் உட்காருங்கள் என்ற அர்த்தம் தங்கி இருக்கிறது. இப்படி பல வசனங்களை இதுக்கு உதாரணமாக சொல்லலாம். ஆகவே சில சப்தங்கள் அதற்கு மேலே மொழி நுட்பப்படுகிற பொழுது எப்படி என்றால் இந்த திருக்குறள் தான் அதற்கு அர்த்தம். அதாவது மொழி, அதாவது ஒன்றும் செய்ய தேவையில்லை, அப்பா திரும்பி இப்படி பார்த்தால் போதும். பிள்ளைகள் வந்து குழப்படி பண்ணுகிறார்கள், அப்பா பிள்ளைகளை இப்படி திரும்பி பார்த்தால் பிள்ளைகள் போய் உட்கார்ந்து விடும். அவர்களுக்கு என்ன தெரிந்தது? பகமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் என்ற பகமை தெரிந்தது. அப்பாவினுடைய கோபம் கண்ணிலே தெரிந்தவுடனே பிள்ளைகள் போய் உட்கார்ந்து விடுவார்கள். இதுதான் மொழி நுட்பத்தினுடைய எல்லை. அதை தெரிந்து கொள்கிற ஒரு அமைச்சன் தெரிந்து கொண்டால் அவன் எதிராளியை கண்டுகொள்வான் என்பதை இந்த குறள் சொல்லுகிறது. அப்படி குறள் எண் 709 மறுவாசிப்பு. பகைமையும் கேண்மையும் கண் உரைக்கும், கண்ணின் வகைமை உணர்வார் பெறின். உரை. கண்ணின் வகைமை உணர்வார் பெறின், வேந்தர்தம் நோக்கு வேறுபாட்டின் தன்மையை அறியவல்ல அமைச்சரை பெறின். பகைமையும் கேண்மையும் கண் உரைக்கும், அவர்க்கு மனத்து கிடந்த பகைமையையும் ஏனை கேண்மையையும் வேற்றுவேந்தர் சொல்லிற்றிலர் ஆயினும் அவர் கண்களே சொல்லும். உரை குறிப்பு. இறுதிக்கண் கண் ஆகு பெயர். நோக்கு வேறு சொற்சுருக்கத்தை பாருங்க. இறுதிக்கண் கண், ஆக குறைந்தது இறுதிக்கண் வந்த கண் என்று கூட போட்டிருக்கலாம். அது கூட தேவையில்லை. விளங்கிக்கொள், இறுதிக்கண் கண். இதையெல்லாம் விளங்குகிற ஒரு தமிழ் தலைமுறை அடுத்த தலைமுறை எப்படி வளர போகிறதோ என்பதுதான் இப்ப இருக்கிற அச்சம். இறுதிக்கண் கண் ஆகுபெயர். நோக்கு வேறுபாடாவன வெறுத்த நோக்கமும் உவந்த நோக்கமும் உணர்தல், அவற்றை அவ்வக்குறிகளால் அறிதல். குறள் எண் 710. நுண்ணியம் என்பார் அளக்கும் கோல், காணுங்கால் கண் அல்லது இல்லை பிற. உரை. நுண்ணியம் என்பார் அளக்கும் கோல், யாம் நுண்ணறிவு உடையேம் என்றிருக்கும் அமைச்சர் அரசர் கருத்தினை அளக்கும் கோலாவது, காணுங்கால் கண் அல்லது பிற இல்லை, ஆராயும் இடத்து அவர் கண் அல்லது பிற இல்லை.
ஒரு அமைச்சன் தான் நுண்ணியன் என்கிறான். ஒரு அறிவாளியான அமைச்சன். அவன் எதிராளியை அளப்பதற்கு ஒரு கோல் வேணுமே. எந்த உண்மையையும் அளப்பதற்கு ஒரு அளவுகோல் வேண்டும் என்று நாங்கள் படித்து அதுதான் அளவையியலே படித்தோம் சித்தாந்தம் படிக்கிற பொழுது. இப்போ நுட்பமான விஷயத்தை அறிவதற்கான அளவுகோல் எது என்றால் முகம் கூட தேவையில்லை, கண் மட்டும் போதும். கண் அல்லது அல்ல பிற. ஆகவே ஒரு நுட்பமானவனுக்கு எதிராளியை அளப்பதற்கு கண்தான் கருவி. கண்ணை பார்த்தால் எல்லாம் தெரிந்துவிடும் என்கிறார். உரை. நுண்ணியம் என்பார் அளக்கும் கோல். யாம் நுண்ணறிவு உடையேம் என்றிருக்கும் அமைச்சர் அரசர் கருத்தினை அளக்கும் கோலாவது காணுங்கால் கண் அல்லது பிற இல்லை. ஆராயும் இடத்து அவர் கண் அல்லது பிற இல்லை. உரை குறிப்பு. அறிவின் உண்மை அகுது உடையார் மேல் ஏற்றப்பட்டது. அறிவின் உண்மை அகுது உடையார் மேல் ஏற்றப்பட்டது. உண்மை என்பது அறிவுக்குரிய ஒரு வார்த்தை. நுண்ணியம் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? நுண்மை என்பது அறிவுதான் நுண்மை வரும். அந்த அறிவினுடைய நுண்மையை அறிவுடையார் மேல் ஏற்றி நுண்ணியம் என்று சொல்லி இருக்கிறார். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குறது. அறிவுக்குத்தான் நுண்மை சொல்லப்பட வேண்டும். அந்த நுண்மையை ஆளுக்கேற்றி, அந்த அறிவுடைய ஆளுக்கேற்றி நுண்ணியம் யாம் என்று அந்த அறிவை அவர் மேலே ஏற்றி இருக்கிறார். அறிவின் உண்மையை வாசியுங்கள். அறிவின் உண்மை அகுது உடையார் மேல் ஏற்றப்பட்டது. அறிவுடையார் மேல் ஏற்றப்பட்டு நுண்ணியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கிதம், வடிவு, தொழில், சொல் என்பன முதலாக பிறர் கருத்தளக்கும் அளவைகள் பல. இது முன்பும் ஒரு தினம் படித்ததாக ஞாபகம். ஒரு எதிராளியை எப்படி அறிந்து கொள்வது? இது ரொம்ப நுட்பமான விஷயம். அதாவது ஒரு அரசன் ஒரு சபை கூட்டுகிறான். இந்த சபையிலே எதிராளியினுடைய ஒற்றனும் வந்து உட்கார்ந்திருப்பான். சில வேளையில ஒற்றன் அல்ல ஒற்றர்களும் உட்கார்ந்திருப்பார்கள். உலகளாவி இப்ப அப்படித்தான் சொல்கிறார்கள். இப்ப இந்த ஈரானிலே ஒரு இஸ்புல்லா தலைவர் ஒருவர் கொல்லப்பட்டார். ஏவுகணை ஏறி கொல்லப்பட்டார். அது பற்றி ஆராயிற பொழுது சொல்கிறார்கள், இஸ்ரேலினுடைய மொசாட் என்கின்ற அந்த உளவு நிறுவனத்தினுடைய ஒற்றர்களாக இவருடைய பாதுகாவலர்களே சில பேர் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இனங்காட்டத்தான் அந்த இடத்துக்கு சரியான முறையிலே ஏவுகணையை வீசி இஸ்ரேலியர்கள் அவரை கொன்றார்கள் என்று ஒரு கருத்து பேசப்படுகிறது. அதாவது இதெல்லாம் மிக பெரிய விஷயங்கள். அதாவது ஒரு 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 உளவு நிறுவனத்தினுடைய சிறப்பென்று சொல்ல மாட்டேன். உளவு நிறுவனத்தினுடைய கட்டித்தனம் என்னவென்றால் எதிராளியினுடைய எல்லைக்குள்ளே போய் நிற்பான். இந்திரா காந்தியை சுடுவதற்கு இந்திரா காந்தியினுடைய பாதுகாவலரை பயன்படுத்தினார். அப்போ இப்படி வர வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இப்படியானவர்களை எப்படி இனங்காண்பது என்று வருகிற பொழுது 4 விஷயத்தை என்ன விஷயம் சொன்னார்கள் சொல்லுங்கள். இங்கிதம், வடிவு, தொழில், சொல். 5 விஷயம். இங்கிதம், வடிவு, தொழில், இல்ல 4 விஷயம், சொல் என்கின்ற 4 விஷயம். அதாவது இங்கிதம் என்பதற்கு என்ன சொல்வார்கள் என்றால், எனக்கு மறந்து போய்விட்டது. இங்கிதம் என்பதற்கான அதுல ஏதாவது எழுதியிருக்கிறார்களா? இங்கிதத்துக்கு இங்க எழுதலைங்க, இதுல எழுதல. நான் வைமுக்கு எழுதியிருக்காருங்க, அது படிக்கட்டுங்களா? இங்கிதத்துக்கு சொல்லுங்க. வடிவு சொல் என்பதற்கு முதல் சொல்லுகிறேன். நீங்க இதை பார்க்கட்டும். வடிவு சொல் என்றது 2 விஷயம் என்னவென்றால், குறிப்பின்றி அமையும் அங்க அசைவு, குறிப்போடு அமையும் அங்க அசைவு என்கின்ற 2ஐ வைத்து எதிராளி என்ன நினைக்கிறான். சபையிலே 2 பேர் இருக்கிறார்கள், பல பேர் இருக்கிறார்கள். அதுல ஒருவனை பார்த்து ஒரு குறிப்பு காட்டி சிரிக்கிறான் என்றால் இவர்கள் ஏதோ சூது செய்கிறார்கள் என்றால், அப்போ அவன் இப்படி கையை இப்படி ஏதோ ஒரு அடையாளம் காட்டுகிறான் என்றால் இவன் அந்த குறிப்பு காட்டுகிறான் என்று தெரிந்து கொள்வது. அதாவது ஒரு குறிப்போடு எதிராளிக்கு உணர்த்துகிறான், ஏதோ தொடுகிறான் அப்படி சொல்றது. சில நேரத்திலே பதட்டத்திலே எதிராளி என்ன செய்வான், வழக்கமாக இருக்கிற மாதிரி இருக்க மாட்டான். நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? ஒன்று
தன்னுடைய நண்பனுக்கு குறிப்பு உணர்த்துவதற்காக ஏதோ ஒரு அங்கத்தை தொடுவான், ஏதோ செய்வான். அப்போ இவன் ஏதோ ஒருவனுக்கு ஒருவன் பேசிக் கொள்கிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, இந்த நான் ஒரு தூதனாக இருக்கிறவனுக்கு ஒரு பதட்டம் இருக்கும். அந்த பதட்டத்தாலே வழக்கமாக இருக்கிறதை விட ஏதாவது சும்மா ஒரு குறிப்பில்லாத அங்க அசைவுகள் செய்து கொண்டிருப்பார். இது ரெண்டையும் வைத்து எதிராளியை பகைவனா நண்பனா என்று இனங்காள்வது என்கின்ற அந்த ரெண்டு வகை ஏற்கனவே சொல்லப்பட்டது. அடுத்தது என்ன? நாலாவதாக சொன்னது என்ன? இங்கிதம், வடிவு, தொழில். வடிவு, தொழில், இது ரெண்டு தான் நான் இப்ப சொன்னது. அடுத்தது சொல். நான்காவது சொல். அடுத்த வார்த்தைகளை வைத்து ஒருவனை இனங்காண்பது. இங்கிதத்துக்கு என்ன எழுதினார்? இங்கிதம் என்பது குறிப்பால் நிகழும் உறுப்பின் தொழில். குறிப்பால் நிகழும் உறுப்பின் தொழில். இங்கிதத்துக்கு அதான் எழுதுறாரா? ஆமாங்க ஐயா. அடுத்து வடிவுக்கு ஆகாரம் எழுதுறாரு அவரு. வடிவின் பேர் குறிப்பின்றி நிகழும் வேறுபாடு. இது ரெண்டும் தான் அந்த மேல் இங்கிதமும் இதுவும் தான் சொல்லப்பட்டது. நான் சொன்ன ரெண்டும் இது ரெண்டுக்கும் தான் பொருத்துகிறது என்கிறார். அடுத்தது மூன்றாவது தொழில். தொழில் ஒண்ணு எழுதுறங்க ஐயா. அதுல இன்னொன்னு எழுதுறாருங்க அவரு. வடிவு குறிப்பின்றி நிகழும் வேறுபாடு என்று முறைத்து இங்கு உணரத்தக்கன. ஒருவன் அறியாமலே அவனிடத்து நிகழும் முக வேறுபாடு முதலியன வடிவு என்றும், புத்தி பூர்வமாக செய்யும் கை, கண் முதலிய அவயங்களின் செய்கை இங்கிதம் என்றும் வடநூலாரும் வேறுபாடு கூறுவர். அது அவ்வளவும் சரி. தொழிலுக்கு ஏதாவது எழுதுறாரான்னு கேட்கிறேன். இல்லைங்க ஐயா, தொழிலுக்கு ஒண்ணு நான் அது பார்த்து அடுத்த வகுப்புல உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த 4 உறுப்புகளின் வார்த்தைகள், அவன் பேசுகிற வார்த்தைகளில் இருக்கிற தடுமாற்றம், இவற்றை வைத்துக் கொண்டு எதிராளியை கண்டுபிடிக்கலாம் என்று வகுத்து சொல்லி இருக்கிறார்கள். குறிப்பால் நிகழும் அங்கம் அசைவு, குறிப்பின்றி அங்க இசைவு, வார்த்தை முதலிய விஷயங்களை வைத்து ஒருவனுடைய இயல்பை கண்டுபிடிக்கலாம். அவன் என்ன நினைக்கிறான் என்று கண்டுபிடிக்கலாம். ஆனால் இவற்றை விட கண்ணை வைத்து கண்டுபிடிப்பது முக்கியம் என்கிறார். இந்த குறளை படியுங்கள். நுண்ணியம் என்பார் அளக்கும் கோல், காணுங்கால் கண் அல்லது பிள்ளை பிற. எதிராளியை அளப்பதற்கு ஒரு கோல் வேண்டும், அளவுகோல். அந்த அளவுகோல்ல இந்த 4 விஷயங்களும் வருகிறது. நான் இப்ப சொன்ன குறிப்பால் நிகழும் அங்க அசைவு, குறிப்பின்றி அங்க நிகழும் அங்க அசைவு, சொல் தடுமாற்றம், இவையெல்லாம் வரும். ஆனால் இவற்றுக்குள்ளே ஆக நுட்பமான கருவி எது என்று கேட்டால் கண் தான் எதிராளியை அளப்பதற்கான நுட்பமான கருவி என்று சொல்கிறார். இங்கிதம், வடிவு, தொழில், சொல் என்பன முதலாக பிறர் கருத்தளக்கும் அளவைகள் பல. அவையெல்லாம் முன் அறிந்த வழி அவரால் மறைக்கப்படும். கண்ணுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், மேற்சொன்ன இந்த 4 விஷயங்கள் அரசன் இதை கண்டுபிடித்து விடுவான்னு தெரிந்தால் அவன் நுட்பமான அந்த எதிரி மறைத்து விடுவான். இங்கிதத்தை மறைப்பான், தொழிலை மறைப்பான், சொல்லை மறைப்பான், இப்படியான விஷயங்களை மறைத்து விடுவான். தெரிந்தால் இவர்கள் இதை விளங்கிக் கொள்வார்கள் என்று தெரிந்தால் மறந்து விடுவான். ஆனால் உணர்ச்சி கண்ணை காட்டுவதை அவனால் மறைக்க முடியாது. என்றால் உணர்ச்சி உள்ளத்துக்குள்ளே போகும், உள்ளம் கண்ணுக்குள்ளே வரும். ஆகவே மற்ற 4ஐயும் மறைத்தாலும் கண்ணாலே கண்டுபிடிக்கிறதை ஒரு எதிரியாலே மறைக்க முடியாது என்கிறார். படியுங்கள். இங்கிதம், வடிவு, தொழில், சொல் என்பன முதலாக பிறர் கருத்தளக்கும் அளவைகள் பல. அவையெல்லாம் முன் அறிந்த வழி அவரால் மறைக்கப்படும். நோக்கம் மனத்தோடு கலத்தலால் ஆண்டு மறைக்கப்படாது என்பது பற்றி அதனையே பிரித்து கூறினார். கண்ணுக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம்? அதுவும் ஒரு எதிராளியினுடைய உணர்வை காட்டுகிற ஒன்றுதானே என்றால் அப்படி அல்ல. மற்றைய 4ஐயும் எதிராளி மறைப்பதானால் மறைத்து கொள்ளலாம். ஆனால் கண்ணிலே தன் உணர்ச்சி வருவதை அவனாலே மறைக்க முடியாது என்றபடியால் மற்றவற்றை ஒதுக்கி கண்ணுக்கு தனி முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்கிறார். இனி அலைக்கும் கோல் என்ற பாடம் ஓதி நுண்ணியம் என்று இருக்கும் அமைச்சரை அரசர் அலைக்கும் கோலாவது கண் என உரைத்து தன் வெகுளி நோக்கால் அவர் வெகுடர் குறிப்பு அறிக என்பது கருத்து ஆக்குவாரும் உளர். என்னென்று திருப்படிங்கள். இனி அலைக்கும் கோல் என்ற பாடம் ஓதி, அளக்கும் கோல் இல்லாம அலைக்கும் கோல் என்று எடுக்கிறார். அலைக்கும் கோல் என்ற பாடம் ஓதி நுண்ணியம் என்று இருக்கும் அமைச்சரை அரசர் அலைக்கும் கோலாவது கண் என உரைத்து
வெகுளி நோக்கால் அவர் வெகுடர் குறிப்பு அறிக என்பது கருத்து ஆக்குவாரும் உளர். அதாவது அரசர் மந்திரிமார்களை அலக்களிக்கின்ற கோல் எதுவென்று கேட்டால் கண்தான் என்கிறார். ஒரு அரசன் தன் உணர்ச்சியை விளங்கி இவன் செயல்படுகிறானா என்பதை அளப்பதற்கான கருவி கண்ணாகத்தான் இருக்கும். அரசு மந்திரிகளை அலைக்கழிப்பான். இவர் அதனை இருக்கிறாரோ இதனை இருக்கிறாரோ என்று குழம்புவதற்கு காரணமாக இருக்கின்ற கோளாகவும் கண் இருக்கும் என்கிறார். படிங்கள். இனி அலைக்கும் கோல் என்ற பாடம் ஓதி நுண்ணியம் என்று இருக்கும் அமைச்சரை அரசர் அலைக்கும் கோலாவது கண். கடிகாரன் என்று அவனை அரசன் அலக்களிக்கிற கோல் என்னவென்றால் அவனுடைய கண்ணாகத்தான் இருக்கும். கண் என உரைத்து தன் வெகுளி நோக்கால் அவர் வெகுடர் குறிப்பு அறிக என்பது கருத்து ஆக்குவாரும் உளர். இவை இரண்டு பாட்டானும் நுண்கருவி நோக்கு என்பது கூறப்பட்டது. அதாவது எதிராளியை குறிப்பறிதலுக்குள்ளே முகம் ஒரு கருவியாகும், கண் நுண்கருவியாகும் என்கிறார். முகம் கருவியாகும், அதுக்கு 3 குறள் சொன்னார். கண் தான் நுண்கருவி, மிக நுட்பமாக காணுகிற கருவி கண்ணாகத்தான் இருக்கும் என்பதை சொல்லி இந்த அதிகாரத்தை முடிக்கிறார். குறள் எண் குறள் எண் 710 மறுவாசிப்பு. நுண்ணியம் என்பார் அளக்கும் கோல் காணுங்கால் கண் அல்லது இல்லை பிற. நுண் உரை. நுண்ணியம் என்பார் அளக்கும் கோல், யாம் நுண்ணறிவு உடையேம் என்றிருக்கும் அமைச்சர் அரசர் கருத்தினை அளக்கும் கோலாவது காணுங்கால் கண் அல்லது பிற இல்லை. ஆராயும் இடத்து அவர் கண் அல்லது பிற இல்லை. உரை குறிப்பு. அறிவின் உண்மை அஃது உடையார் மேல் ஏற்றப்பட்டது. இங்கிதம், வடிவு, தொழில், சொல் என்பன முதலாக பிறர் கருத்தளக்கும் அளவைகள் பல. அவையெல்லாம் முன் அறிந்த வழி அவரால் மறைக்கப்படும். நோக்கம் மனத்தோடு கலத்தலால் ஆண்டு மறைக்கப்படாது என்பது பற்றி அதனையே பிரித்து கூறினார். இனி அலைக்கும் கோல் என்ற பாடம் ஓதி நுண்ணியம் என்றிருக்கும் அமைச்சரை அரசர் அலைக்கும் கோலாவது கண் என உரைத்து தன் வெகுளி நோக்கால் அவர் வெகுடர் குறிப்பு அறிக என்பது கருத்து ஆக்குவாரும் உளர். இவை இரண்டு பாட்டானும் நுண்கருவி நோக்கு என்பது கூறப்பட்டது. முதல் 3 குறள் முடிக்கிற பொழுது கருவி கண் என்று சொல்லப்பட்டது, முகம் என்று சொல்லப்பட்டது. இப்பொழுது நுண்கருவி கண் என்று சொல்லப்பட்டது என்று சொல்லுகிறார். எதிராளியினுடைய குறிப்பறிவதற்கு முகம் மற்றைய அங்கங்களை விட முகம்தான் கருவியாக பயன்படும். அது கருவியாக பயன்படுவது, அதை விட நுண்கருவியாகப்படுவது முகத்திலே இருக்கிற கண். மற்ற குறிப்புகளை எல்லாம் இவன் எதிராளி வழங்குவான் என்றால் மாற்றிவிடலாம், ஆனால் கண்ணிலே ஏற்படுகிற உணர்ச்சியை மாற்ற முடியாது என்றபடியால் அது நுண்கருவியாக இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார். அதோடு குறிப்பறிதல் நிறைவுறுகிறது. அடுத்த அதிகாரம் என்ன? அவை அறிதல்கள். அவை அறிதல். அரசனுடைய குறிப்பறிவது போக ஒரு அவையினுடைய குறிப்பறிதல் என்பது மிக முக்கியமானது என்று சொல்ல போகிறார். அவை குறிப்பறிதல் எப்படி என்பதை அடுத்த வகுப்பிலே படிப்போம். நன்றி. குறள் சொல்லும் நெறியை வாழ்வியலோடு இணைத்து நம்மையும் நம்மோடு சேர்ந்த சமூகத்தையும் உயர்த்துவோம். தொடர் வகுப்பின் பயன் அனைவருக்கும் சேரும் இந்த நோக்கத்தில் பங்கு கொண்டதற்கு நன்றி. உயர் வள்ளுவத்தின் மற்ற குறள் விளக்கங்களை கேட்க www.karka.in வலைதளம் மற்றும் யூடியூபில் உயர் வள்ளுவம் என்ற முகவரியின் ஊடாகவும் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.